ஹாய் மக்களே, கருப்பூர் புரட்சி பாய்ஸ். நான் உங்கள் பெருமாள். திண்டுக்கல் மாவட்டம் மோர்பட்டி ஊராட்சி தெப்பக்குளத்துப்பட்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வந்திருந்தேன். அந்த மக்களோட கஷ்டம் என்ன, அந்த வீடியோ பாருங்கள். உங்களால் முடிஞ்ச ஆதரவு அந்த மக்களுக்கு கொடுங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தரி வட்டம் வடமதுரை ஒன்றியம் மோர்பட்டி பஞ்சாயத்து தெப்பக்குளத்துப்பட்டி. ஆமாங்க. நான் ஒரு 6 தலைமுறை இங்கே இருக்கிறேன். 6-7 தலைமுறை. எங்கள் தலைமுறை 6வது தலைமுறை. 6-7 தலைமுறைக்குன்னா குடிசையெல்லாம் பூரா இத்து போய் பூரா பிஞ்சு கிடக்கு. பல திருப்பி போய் கலெக்டர் வச்சு அங்கே மனு கொடுத்துருக்குறேன். இந்த தாரம் அந்த தாராங்கிறாங்க. அளந்து இப்போ 2 வருஷம் இப்போது பட்டா கொடுக்க முடிகிறாங்க. நாங்கள்லாம் பூரா கூலிக்கு போனால் தான் கஞ்சி எங்களுக்கு. அதனால் இருக்கிறதுக்கு வீடு இல்லை. மழை தூளி வந்தாலும் கூட எங்களால் போய் ஒன்றதுக்கு வழி வைக்கலாம் இருக்குது. இதுக்கு உண்டான நீங்கள் தெரிவித்து கொடுங்க. அதுக்கு தலைவரே 6 தலைமுறையாக இருக்கான். பட்டா எல்லாம் ஒன்றும் இல்லை. மழை வந்தாலும் சும்மா தான் இருக்கணும். நம்ம நினைச்சிட்டு தான் இருக்கோம். தார் போய் வைக்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். எனக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்த இதுலேருந்து நீங்கள் பார்த்து வணக்கங்க. எங்கள் பாட்டின் தலைமுறை, எங்கள் தாத்தின் தலைமுறையிலேருந்து 5-6 தலைமுறை இங்கே தான் வாழ்கிறாங்க. தெப்பக்குளத்துப்பட்டின்னு ஊருன்னு கேட்டாலே அந்த ஊர் எங்கே இருக்குன்னு கவர்மெண்ட் ஆஃபீஸரு ஒவ்வொருத்தவங்களும் எங்கே இருக்குன்ற கேட்குறாங்க. ஒரு ஊருக்கு அடையாளங்கிறது இல்லை. அடிப்படை தண்ணீர், குடிநீர் வசதி இல்லை. ஒரு சாலை வசதி இல்லை. சாதாரண வீட்டுக்கு கரண்ட் இழுக்க போனால் பட்டா கொண்டு வாங்குறாங்க, இல்லையா வீட்டு ரசீது கொண்டு வாங்குறாங்க. வீடு இல்லை, ரசீது இல்லை, எதுவும் இல்லாமல் கரண்ட் பில்லு. சாதாரண ஒரு குடிசை வீட்டுக்கு கரண்ட் இழுக்குனா கூட இப்படி சொல்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் அது கொண்டு வா இதை கொண்டு வானா எப்படி கொண்டு வர முடியும்? எங்களுக்கு தேவையானது பட்டா வேணும். கரண்ட்டும் இல்லை. ஒரு 2-3 வீடு இப்போ கரண்ட் இல்லாமல் தான் இருக்காங்க. அங்கே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருக்குது, பால்வாடிக்கு படிக்கிற பிள்ளை, கை குழந்தை வச்சுட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே இப்படியே தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு மாற்றம் வரும். நாங்களும் எந்த திண்டுக்கல் ஆஃபீஸ் போகணுமா? ஒரு 4 பேர் 10 பேர்னு ஊருக்குள்ளே, எங்கள் ஊருக்குள்ளே நீங்களே பாருங்கள், ஊரே பாருங்கள். ஒரு 10 வீட்டுக்கு தான் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே 2 குடும்பம் வாழுது. மாமனார், மாமியார், புருஷன், பொண்டாட்டி, பிள்ளை, குட்டிங்க, தாத்தா, பாட்டின். தொழில் வாய்ப்பு கம்மி. கணக்கெடுக்க வந்து கூட பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் 10th +2 மட்டும் முடிச்சவங்களும் இருக்கிறாங்க, படித்தவங்களும் இருக்காங்க. படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. பள்ளிக்கூடம் தூரத்தில் தான் இருக்குது. எங்கள் பிள்ளைங்களாம் போனால் அந்த பைபாஸை தாண்டி போகணும். அதை விட்டால் இங்கிட்டு காட்டுக்குள்ளே தாண்டி போகணும். ஒரு எந்த அடிப்படை வசதியுமே இல்லை. யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நாங்களே நின்றுட்டுருக்கோம். மேலிடத்துல இருந்து வர்றாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வர்றாங்க. அப்போ அவங்க தேவைக்கு மட்டும் வர்றாங்க. தேவை முடிஞ்செல்லாம் நாங்கள் தேவையில்லாமல் ஆகி போயிடுறோம். எங்களுக்குள்ளேயே நாங்களே பேசி எங்கள் மக்களுக்குள்ளேயும் நாங்களே பேசி எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட பேசுறது இல்லை. இனிமேலும் எங்களுக்கு தெப்பக்குளத்துப்பட்டியில் இப்படி தான் இருக்குமா? ஒவ்வொன்றும் எதிர்பார்த்து கவர்மெண்ட்லேருந்து எதிர்பார்த்து ஏமாந்து தான் போகிறோம். ஐயோ இன்னைக்கு அந்த வரும், நாளைக்கு இந்த வாய்ப்பு வரும், நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு வீடு கட்டி இருக்கலாம் அப்படின்றது எந்த வாய்ப்புமே இல்லை. சின்ன பிள்ளைங்க கொண்டு இருக்காங்க. குறைகளை, எங்கள் கஷ்டம் நஷ்டம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது புரட்சி பண்ணுற அளவுக்குலாம் எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் ஆள் இல்லை. எல்லாம் சம்பாரிச்சு அதுக்காக கூலிக்கு போனால் தான். எல்லாம் அன்னாடு கூலி தான். 1000-500 கூலிக்கு போகிறவங்க தான். என்னைய மாதிரி இல்லத்தரசிகள்லாம் பிள்ளை குட்டின்னு பார்த்துட்டு வீட்டில் இருக்கோம். வீட்டு ஆம்பளைங்க வேலைக்கு போனால் தான் வருமானத்தை தாண்டி ஒன்றும் இல்லை. இங்கே வீட்டு ரசீதி கட்டுறோன்னா தேவையான வரியெல்லாம் கட்டிட்டு தானே வரோம். நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சொல்கிற ப்ராசஸ் படி எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கு. எங்களுக்கு பட்டா வேணும். எங்கள் ஒரு தெப்பக்குளத்துப்பட்டினா ஒரு அடையாளம் வேணும். ஆரம்பத்துலேருந்து இப்போ இன்னமும் கேளுங்க. ஒவ்வொரு பேர்த்திட்ட பக்கத்தில் எது கேட்டு பார்த்தாலும் தெப்பக்குளத்துப்பட்டினா அந்த ஊர் எங்கே இருக்கு அப்படின்னு ஊர் இருக்கான்னு கேட்குறாங்க. பஸ் ஸ்டாப் போனாலும் அங்கே இறங்கி வர மாதிரி இருக்கு. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு. வடமதுரை தெப்பக்குளத்துப்பட்டிக்கு போனால் 5 கிலோமீட்டர் வடமதுரைக்கு நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்களும் நடந்து போகுதுங்க. எங்கள் வழியில் பைபாஸில் ஸ்கூல் கவர்மெண்ட் பஸ் வருது. ஆனால் அங்கே அயலூர்லேருந்து வர்றப்பயே ரொம்ப கூட்டமாக இருக்குது. பிள்ளைங்க படியில் தொங்கிட்டு போகுதுங்க. ஒரே பஸ்ஸு 8:30 வரும், 8:45, 8:30 வரும். ஒரே பஸ் தான். மற்ற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த பேக் சமயம் தூக்கிட்டு எல்லாம் நடந்து தான் போகிறாங்க வர்றாங்க. இந்த காலமும் இப்படி இருந்து இன்னும் அடுத்து எங்களுக்கு பிள்ளை குட்டி இருக்குது. எங்கள் காலத்துக்கும் இப்படியே இருந்தால் அடுத்த தலைமுறைன்றது ஒன்று இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது நல்லது கெட்டதோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். விஜயா நான் சொல்கிறேன். விஜயா நான் நம்பி ஓட்டு போட்டிருக்கோம். 6 தலைமுறையாக மனு கொடுத்து வீடு வாசல் கட்டி கொஞ்சம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து மனுவாக கொடுத்து எந்த தலைமுறையுமே தூக்கி விட ஆள் இல்லாமல் எந்த அதிகாரியும் கண்டுக்காமல் இது நாள் வரைக்கும் போராட்டத்தை மட்டுமே கையில் எடுத்து தோல்வியில் சந்திச்சிட்டாங்க. 21 குடும்பம் இங்கே இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே
21 குடும்பம் இங்கே வாழ்வாதாரம் ஒன்றும் வசதி இல்லாமல் பாதி பேர் போயிட்டாங்க, பாதி பேர் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்கிறாங்க. அங்கேயும் போனவங்களும் வந்துக்கிட்டு தொழில் நல்லா இல்லை அப்படின்னு அங்கேயும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சொந்த ஊரில் எப்போ வீடு கட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் முதல்ல ஒரு பார்வையை போகிற அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து ஒவ்வொரு ஷேர் வந்து பண்ண நாட்டோட முதலமைச்சர், நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பார்வைக்கு போனால் தான் இவங்களுக்கு வீடு வரும். அதனால் மக்களே தயவு செய்து இவங்க மக்கள் கஷ்டத்தை நினச்சி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். முதலமைச்சர் பார்வைக்கு போகிற அளவுக்கு ரோட்டு சாலை வசதி, வீடு வசதி, நம்ம குடிநீர் வசதி, இது இங்கே வந்து பஸ் ஸ்டாப் கிடையாதுங்க, பஸ் சௌகரியமும் அதிகம் இல்லைங்க. இவங்கெல்லாம் போகணும்னா 5 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதா இருந்தாலும் 5 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். இங்கே வாழ்வாதாரமே ஒரு மனிதன் வந்து எப்படின்னா கற்காலத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கற்காலத்தில் வாழ்கிற காலமாக கம்ப்யூட்டர் காலம் நவீன இந்தியாங்கிறான். ஆனால் என்ன ஒரு புரோஜனம் இல்லைங்களா? இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா 1970 வாழ்ந்துட்டு இருக்காங்க, காலம் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெள்ளக்கார காலத்தில் வாழ்ந்த மாதிரி தான் இருக்காங்க. எங்கள் வீடு என்னங்க அது ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் மட்டையில் தான் கட்டியிருக்குது. இதான் வீடுங்க, இருக்கிற வாழ்வாதாரம். ஊரில் மழை பெஞ்சா கூட குடியிருக்க முடியல வீட்டில். உள்ளதே இதுதான். அவங்க ஒரு வீட்டு வசதியை நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் இருக்கோம் சாமி. இதை கொஞ்சம் பார்த்து இதை கண்ணை கட்டிடுங்க. நாங்கள் இப்படி இருக்கோம் தலைமுறைகள். இந்த வீட்டை பாருங்க. நாங்கள் இந்த ஆண்டு தலைமுறையாக இருக்கிறோம். எங்கள் காலத்துல எப்படி இருக்குது, எங்கள் அப்பா காலத்துலலாம் போயிடுச்சு. இதை உங்களை நம்பி இருக்கோம். ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். எங்கள் வீடு வசதி இல்லைங்க. ஒரு 5 தலைமுறை முடிந்து இது 6வது தலைமுறை. எங்களோட தலைமுறைக்கு ஒரு வீடு வாசல் வசதி இல்லைங்க. ஒரு பட்டா வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, போக்குவரத்து வசதி கிடையாது. ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறது கூட ஒரு இது இல்லைங்க. நடந்தே போயிட்டு நடந்தே வந்துகிட்டு இருக்குதுங்க. கரண்ட் பில் வசதி கூட இல்லைங்க. பிள்ளைங்க 4 குழந்தைய வச்சு நாங்கள் கஷ்டப்படுறோம். ஒரு வீடு கட்டி கொடுத்து ஒரு பட்டா மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதுங்க. வேறு எந்த ஒரு உதவி வேணாங்க. இது ஒன்று இருந்தால் எங்களுக்கு போதுங்க. வாழ்கிற வீடை பாருங்கள். வீடும் இல்லை, ரொம்ப நாங்கள் ஏழை குடும்பம். பட்டாவும் இல்லை. எங்கள் வீடு ரெடி பண்ணி கொடுங்க, பட்டா ரெடி பண்ணி கொடுங்க. இருக்கிற அந்த மட்டையை போட்டு தான் நாங்கள் 2 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுதான் உங்கள்கிட்ட கேட்குறோம். வேற ஒரு வசதி வேணாம் எங்களுக்கு. வீடு ரெடி பண்ணி கொடுங்க, பட்டா உறுதியாக வேணும்.